ஜெய்பீம், ரொம்ப நன்றி. இந்த ஆக்சுவலி இந்த வருஷம் எக்ஸிபிஷன் வந்து இன்னும் பயங்கர கிராண்டாக மாறி இருக்கு. அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் வந்து பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ சவி, அண்ட் யூ அக்செப்டட் அவர் அவார்ட் அண்ட் ரியலி ப்ரௌட் அபவுட் யூ. அண்ட் தேங்க்யூ மேட் திஸ் ஈவினிங் வண்டர்ஃபுல்லி. And Sukadev, thanks for mentioning me and thanks for validate my work and thanks for your appreciation. ஸோ இது ஒரு நல்ல ஈவினிங்காக இருக்குது. நான் எங்கேருந்து வந்தனோ ஸோ அங்கேருந்து திரும்பி நிறைய ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது. காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் நான் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடந்தது. நாங்கள் சேரலைன்னா ஒரு வேளை ஒரு ஆர்டிஸ்ட்டாக, இப்போ நான் விஷுவல் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் கூட நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து என்னுடைய காலேஜ் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணிச்சு. அதுக்கு பெரிய உதாரணம் சந்திர ஐயா இருக்கார் இங்கே. சந்திர சார் தான் வந்து என்னுடைய மிகப்பெரிய என்னோட டீச்சர்னால் நான் எப்போயுமே சந்திர சார் மட்டும் தான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் பாபா அம்பேத்கர், 2 பேர் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க லைஃப்பில். ஸோ அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நடராஜ் அண்ணன் அண்ட் பெனிட்டா அக்கா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே நம்மளை இன்ஸ்பயர் பண்ண பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறது அண்ட் சூசன் மேடம் இருக்கிறது ரொம்ப பிளெஸ்ஸிங்காகவும் அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் நான் பார்க்குறேன். அண்ட் அவங்களுடைய பேரை நான் பெனிட்டா அவங்களோட பேரை வந்து இன்விடேஷனில் பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, தேங்க்யூக்கா நீங்கள் வந்தது. அண்ட் நடராஜன்கிட்ட நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பேசலாம், இப்படி ஒர்க் பண்ணலாம், தலித் ஆர்ட் கலெக்டிவ் இந்த மாதிரி ஒரு ஐடியாக்குள்ளே, தலித் ஆர்ட் அப்படின்ற ஐடியாவுக்குள்ளே ஆர்டிஸ்ட்டை எல்லாருமே இணைக்கலாம். அண்ட் வெங்கட் அண்ணா கிட்ட விட நான் இதை பற்றி சம்மந்தமாக பேசியிருக்கேன். ஸோ இது பேசி இது வந்து நம்ம வந்து ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து இது கரெக்டாக இருக்குமா? ஏன்னா பல காலமாக இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. தலித் அப்படின்ற ஓர்மைக்குள்ளே, தலித்துன்ற அடையாளத்துக்குள்ளே ஒரு ஆர்ட் ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு சாதி அடையாளமாக இங்கே பார்க்கப்படும், இல்லை பார்க்கப்படுற ஒரு இடமா இங்கே இருக்குது. ஸோ அந்த பயம் மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ நமக்கு இருக்குது, நமக்கு இருந்திருக்கு, அந்த பதட்டம் இருந்திருக்கு. இதை ஆர்டிஸ்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறப்போ ஆர்டிஸ்ட் இதை எப்படி வேல்யூ பண்ணுவாங்க, முக்கியமாக இந்த வகைமைக்குள்ளே வராத ஆர்டிஸ்ட்டுங்க இதை எப்படி பார்ப்பாங்க, அவங்க இதை வந்து ஒரு ஜாதியோட அடையாளமாக பார்ப்பாங்களா, இல்லை வந்து இதிலிருந்து இப்படி ஒரு ஜாதியாக இவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க, இது ஒரு காஸ்ட் ஆர்டிஸ்ட்டு, இது ஆர்ட் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களா அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு திரும்ப நம்ம யோசிக்கிறது ஒன்று தான். இந்த வரலாற்றில் நமக்கான இடம் என்னவா இங்கே இருந்திருக்கு, எதை குறித்து பல நூற்றாண்டுகளாக நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்குறோம், ஏன் இந்த ஃபைட் இருக்க வேண்டிய அவசியம், ஏன் தொடர்ந்து இங்கே வைதிக மரபை எதிர்த்து நம்ம வந்து சண்டை போட்டுட்ருக்குறோம், பேசிகிட்டே இருக்கிறோம், ஏன் இங்கே பார்ப்பனியம் அப்படின்ற ஒரு கல்ச்சர் எல்லாரெல்லாம் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ரிச் கல்ச்சரை அகெயின்ஸ்ட் பண்ணி நம்ம ஏன் தொடர்ந்து வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கோம். அப்போது இருவேறு கல்ச்சர் மாறுபாடு இங்கே இருக்குது, வேறுபாடு அங்கே இருக்குது. அப்போ 2 கல்ச்சர்களுக்கான வேறுபாட்டோடு கூடிய ஒர்க் ஆஃப் ஆர்ட் இங்கே ஏன் நிகழ்த்தப்படலை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக, அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானதாக அவசியமானதாக இருக்குது. அண்ட் வேர்ல்டு லெவலில் ஸோ இப்படி என்ன சொல்கிறது, பேசிஸ்டாலோ இல்லை வந்து ஒரு பெரும்பான்மை பலத்தாலோ பாதிக்கப்படுற இல்லை அதை பிரிக்கப்படுற மக்களுடைய ஆர்ட் அப்படின்றது வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக பிளாக் ஆர்ட் மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு பிளாக் ஆர்டிஸ்ட் தன்னுடைய ஆர்ட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணுறப்போ இல்லை பெயிண்ட் பண்ணுறப்போ இப்போ அங்கே இருக்கிற ஒயிட்ஸ் வந்து இதே மாதிரியான டிஸ்கஷனை தான் முன் வச்சாங்க. நீங்கள் எதுக்கு பிளாக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஆர்ட் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேசிசம் அப்படின்னு கூட, அது ஒரு என்னென்னா கலரில் ஒரு கலராக மாறுது. பல குற்றச்சாட்டுகள் வந்து பிளாக் ஆர்டிஸ்ட் மேலேயுமே இருந்தது. குறிப்பாக இப்போ ஃபிலிம் எடுத்த ஸ்பைக்லி மேலே மிக மோசமான அவதூறுகள் குற்றச்சாட்டுகள் வந்து சுமத்துனாங்க. நீ வந்து சினிமாவுக்குள்ளே வந்து ரேசிசத்தை உள்ளே கொண்டு வர, அந்த சினிமாவை வந்து பிளாக்னு தனி ஒரு மூமெண்ட் எதுக்குங்க, நீ எதுக்கு அதை பற்றி பேசணும். ஆனால் ஸ்பைக்லி வந்து தொடர்ந்து அதுக்கு எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்ச்சரலி நாங்கள் உங்ககிட்ட இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோம், கல்ச்சரலி நாங்கள் அதாவது ரேஸ் மாறுபாடுக்கு வேறுபாடுக்கு எதிரானவர்கள். ஸோ அடிப்படையில் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடை தவிர்த்துட்டு இருக்கிற ஒரு கல்ச்சராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபைட் பண்ணார். அதுதான் தன்னுடைய ஆர்ட்டில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணார். அண்ட் இன்றைக்கி
இன்னைக்கு உலக அளவில் ரெயின் கோகுலராக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்பைக்லியாக இருக்கட்டும், மிக முக்கியமான ஒரு சினிமா ஆளுமைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கார்கள். அவர்களுடைய வடிவம் இருக்குல்ல, அந்த பிளாக் ஆர்ட் மூமெண்ட், இல்லை அந்த பிளாக் சினிமான்றது வந்து இப்போ பயங்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, அங்கே இருக்கிற பத்திரிகைகளும் சரி, அங்கே இருக்கிற விமர்சகர்களும் சரி, மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டத்துக்குள்ளே இன்றைக்கி அந்த வகமையை அக்செப்ட் பண்ணுற இடத்துல வந்து இன்றைக்கி மூவ் பண்ணி போயிருக்காங்க. பட் ஆனால் அதே சிச்சுவேஷன் ஆர்ட்டுக்குமே இருக்குது, அதே சிச்சுவேஷன் மியூசிக் இருக்குது, ஜாஸுக்கு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சின்னஸ்ன்னு ஒரு படம் வந்திருக்கு, சின்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட மியூசிக், பிளாக் மியூசிக்கை எப்படி நம்ம வந்து காப்பாற்றணும், அதோட அப்ராப்ரியேஷன், அதாவது வேற ஒருத்தர் வந்து அதை அப்ராப்ரியேட் பண்ணி அதை எப்படி வந்து டைல்யூட் பண்ணுறாங்கன்றது எதிர்க்கிற ஒரு படம் தான் சின்னஸ். ஆக்சுவலி அந்த சின்னஸ் வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலில் ஆஸ்கரில் ஒரு 5 விருதுகள் வாங்கியிருக்கு. குறிப்பாக அந்த மியூசிஷியன் வாங்கியிருக்காரு, அந்த மியூசிக் சாங்குக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த சாங் ஒரு முறை நீங்கள் கேட்கலாம் நீங்கள். ஸோ அப்போது பாடல் வடிவங்கள் கல்ச்சரில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. கல்ச்சரில் நான் என்ன சொல்ல வரேன், நான் எங்கே இருக்கிறேன், இப்போ நான் ஒரு வைதிக மரபுக்கு எதிராக இருக்கிறேன். வைதிக மத அதுக்கு எதிராக இருந்து எனக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சர் என்னென்னா பௌத்தம் எனக்கு பின்னாடி இருக்குன்னு தான் சாவி சொல்கிறாரு. அண்ட் சுகதேவ் கூட அதை தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த வைதிக மரபுக்கு எதிராக ஒரு பௌத்த மரபிலிருந்து மனிதர்கள் எல்லாம் ஈக்குவலாக அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக ஃபைட் பண்ணதுக்காக நூற்றாண்டு காலமாக நம்ம வந்து இந்த பொது சமூகத்திலேருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ பொது சமூகத்திலேருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துலேருந்து பல ஃபோக்லோர் நிகழ்ந்திருக்கு, பல கதைகள் இருந்திருக்கு. நீங்கள் வந்து இப்போது புதைக்கிற இடத்துல நீங்கள் என்னைக்காவது நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஹரிச்சந்திர பாடல் வந்து பாடுவாங்க. ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பாட்டு கேட்குறப்போ. ஸோ இந்த ஃபோக்லோர் ஆர்ட்டு, ஃபோக்லோர் மியூசிக்கு, இந்த சவுண்டு, இந்த கதைகள், இது எல்லாமே இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் கதைகளிலிருந்து டோட்டலாக ஏன் வேறுபட்டிருக்கு? ஆனால் அது எதுவுமே மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே வரவே இல்லை. அது எல்லாமே இப்போ என் தாத்தா பாடிட்டு இருந்தது, இப்போ இவர் சொன்னார்ல, அவங்க பாட்டி சொன்ன கதை தான் என்னை இவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ என் தாத்தாவும் நிறைய கதை சொல்லியிருக்காரு, என் பாட்டி நிறைய கதையை சொல்லியிருக்கு. எனக்கு என்னோட பாட்டிக்கு பாட்டி அவங்க நிறைய கதையை சொல்லியிருப்பாங்க. அப்போ எங்கள் ஊரில் ஒரு கல் இருக்குது, அந்த கல்லுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த கல்லோட கதையையும் அப்படியே வந்து நீங்கள் போயிட்டு வந்து அப்படியே இந்த பிராமணித்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வடிவத்துக்குள்ளே இருக்கிற கதையும் வேற ஒன்றா இருக்குது. அப்படியே வந்து இப்போ என்னென்னா மதுரை வீரன் கதை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் மதுரை வீரன் கதையை அப்ராப்ரியேட் பண்ணி இவங்க அவங்களோட கதை அப்படியே டோட்டலாக வேற ஒன்றா இருக்குது. மதுரை வீரன் டோட்டலாக வெளியிலேருந்து வந்திருப்பார். ஆனால் ஃபோக்லோரில் வந்து மதுரை வீரன் வந்து அதே அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார். பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியேஷன் இருக்கும். இப்போ இங்கே தான் ஆர்டிஸ்டோட ரோல் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். இங்கே தான் கலைஞர்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அப்போது என்னுடைய பாட்டி எனக்கு மதுரை வீரன் அருந்ததியர் சமூகத்திலே பிறந்து வளர்ந்தாருன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இன்னொரு இடத்துல வந்து இந்து மதத்தில், இன்னும் பார்ப்பனியத்தில் வந்து என்ன சொல்லுதுன்னா, அருந்ததியர் இவர் மதுரை வீரன் வந்து அங்கே பிறக்கல, அவர் வெளியிலேருந்து பிறந்து அதுக்கப்புறம் அங்கே வளர்த்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் இப்படி வீரனாக மாறினார். அப்போ ஒரு வீரனாக இருப்பதற்கு கூட இங்கே பல கதைகள் வந்து சொல்லப்பட வேண்டிய இருக்குல்ல. ஸோ இதை வந்து கட்டுடைக்க வேண்டிய தேவை வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்குது தான் நான் நினைக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு தனித்த வகமை இருக்குது, எனக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சர் அப்படின்றது வந்து இங்கே இருக்கிற சாதிய கட்டமைப்புக்கு, வர்ணா சிஸ்டத்துக்கு, இந்த வைதிக மரபுக்கு எதிரானது. அந்த எதிரான அந்த தன்மையிலிருந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாக வரப்போ என்னுடைய ஆர்ட் அப்படின்றது வந்து டோட்டலாக இதுக்கு மாறாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இதுக்கு எதிரானதாக இருக்கும், அப்படியே இது வேறு ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த கல்ச்சரை நம்ம வளர்த்தெடுத்தோம்னா வளர்த்தெடுக்கவே இல்லை. ஏன்னா இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய டிஸ்கஷன் இருக்குது, நிறைய பயம் இருக்குது. நம்முடைய சக ஓவியர்கள்கிட்டயே வந்து நான் ஒரு தலித் ஆர்ட்டை பற்றி பேசினா இது ஜாதி குறித்த வகமைன்னு புரிஞ்சிக்கிற ஒரு தன்மை இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 5 ஆண்டுகளாக ஏன் வந்து இது கன்சிஸ்டன்சியாக நம்ம இதை பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இதை நம்ம சும்மா ஒரு இடத்துல ஆரம்பித்து இதை விட்டுறக்கூடாது. இதோட வேல்யூஸை மற்றவங்க புரிஞ்சுக்கணும். யார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய சக தோழன் புரிஞ்சுக்கணும்னு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். என்னுடைய சக கூட இருக்கிறவங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும். இப்போ பிளாக் மூமெண்ட்டில் வந்து இப்போ சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸில் வந்து நிறைய ஒயிட்ஸ் வந்து பங்கேற்றாங்க. ஏன் பங்கேற்றாங்கன்னா, அட்லீஸ்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் இது வந்து ரேசிசம் வந்து ரொம்ப தவறானது, மனித குலத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு ஒயிட்ஸ் உள்ளே வந்தாங்க. அப்படி ஒயிட்ஸ் நீ உள்ளே வந்தாலும் இவர் என்ன சொல்கிறது, மால்கம் எக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ உள்ளே வந்துட்டுன்றதுக்காக உன்னை கைத்தட்டி நான் அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டேன், உன்னோட கடமை இது, நீ வந்து நில்லு, அதுக்காக உன்ன மாதிரி நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஒயிட்ஸ் நீ உள்ளே வந்ததுனால உடனே இதெல்லாம் சரியாயிடுச்சு, உடனே வந்து நம்ம ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒருமித்த பார்வையில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னான்னா, மால்கம் எக்ஸ் உடனே அதுக்கு எதிராக நின்னார். அப்படி அவசியமே இல்லை, நீ என்கிட்ட என்னுடைய மொழியிலிருந்து என்னுடைய இடத்துலேருந்து இந்த உலகத்தை பாருன்னு அவர் சொல்கிறாரு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக மாற்றுறாரு அவர். அப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு அண்ட் வந்து ஆக்டிவிஸ்ட்டுக்கு
அண்ட் முதல்ல வந்து இந்த சமூகத்தை, இந்த கல்ச்சரை நம்ம சரியாக புரிந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஷோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நடராஜனங்கிட்ட வந்து நாங்கள் தொடர்ந்து பேசி கன்சிஸ்டன்சியாக இதை நம்ம தொடர்ந்து முன்னெடுக்கணும். அண்டு இந்த முறை தான் நடராஜனா சொன்னார், தைரியமாக நம்ம வந்து இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பேசலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நம்புறவங்க நம்பட்டும், இல்லை வந்து இதை நம்பாதவங்க எப்பவும் போல வழக்கமாக அப்படியே அவங்க பேசட்டும் அப்படின்ற முடிவுக்கே வந்து அவர் வந்தார். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இது ஒரு வேலிடேஷன், ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூவை நம்ம எல்லாரும் சரியாக புரிந்து கொள்கிற காலம் வரும். அப்படி வரப்போ நீங்களுமே இதுக்குள்ளே வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த ஓவியங்களையும் இந்த இங்கே இருக்கிற ஆர்ட் பேஸையும் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை வரப்போ நம்ம நினைக்கிற அந்த ஈக்குவாலிட்டியை நோக்கி நம்மளால் நகர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று விஷயம் இருக்குது, பிரச்சனைகள் அடிப்படையில் தான் தலித் ஆர்ட் இருக்கணும், பிரச்சனைகள் அடிப்படையில் தான் ஓவியங்கள் இருக்கணும், பிரச்சனைகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. கல்ச்சர் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ப்ராப்ளம்ஸ். அங்கே கல்ச்சர்ன்றது வந்து அது கொண்டாட்டம் இருக்குது, அது ரிச்சுவல் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் இது எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா இங்கே இருக்கிற பார்ப்பனியத்துக்கு எதிராக இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ப்பனியம் அப்படின்றது இங்கே என்னவா தத்துவம் என்னவா இருக்குன்னா மேல் கீழ் அப்படின்ற ஒரு கிரேடுகளை உருவாக்குகிற இந்த ஜாதின்னு சொல்லிட்டு அடுக்குகளை உருவாக்கி வச்சுக்கிற இடத்துல இது ஒட்டுமொத்தமாக உடைச்சி போட்டு இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம சொல்கிறோம்ல. இது எவ்வளோ முக்கியமான ஒரு கல்ச்சரலான ஒரு ஃபைட்டுன்றதை நம்மளை புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கல்ச்சர் ஃபைட்டில் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த உலகத்தை பார்க்குறப்போ, இந்த பெர்ஸ்பெக்டிவோடைய அடர்த்தியை ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல் பண்ணுறப்போ நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு ஆர்ட்டை அவனால் உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அண்டு இது தொடர்ந்து நடக்கும். அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து ஆர்டிஸ்டுகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக வளர்த்தெடுக்கணும். அண்டு இது எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அண்டு இந்த முறை நிறைய ஆர்டிஸ்ட் நார்த்துலேருந்து நமக்கு கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெயிண்டிங்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இந்தியா முழுக்க ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து இந்த மூமெண்ட் வந்து உருவாக்கியிருக்கு. அண்டு வெளியிலேருந்து வந்த நம்முடைய தோழர்கள் கூட நீலம் பண்பாட்டு மையம் அண்ட் இந்த ஆர்ட் பேஸ் என்ன பண்ணுதுன்றதை அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேசுகிறாங்க அண்ட் எழுதுகிறாங்க. நிச்சயமாக நம்ம நினைக்கிற ஒரு இடத்த சீக்கிரமே அடைஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் முதல்ல எனக்கு கொடுத்துருக்கு. அண்ட் இது ஒரு பயங்கர கிராண்டான ஒரு ஷோவாக மாறி இருக்கு. அண்ட் தேங்க்யூ. இவ்வளோ நம்பிக்கை வச்சு எங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அண்ட் இந்த எக்ஸிபிஷனுக்கு கலந்துக்கிட்டு இங்கே எல்லாத்தையும் பார்க்க வந்திருக்கிற அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஜெய்வேன்.